அம்மா, அந்த கார்த்திகை பத்தி காமினி அக்கா சொன்னது தப்பே இல்லம்மா. இன்னைக்குதான் அந்த ஆளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸே கதி கலங்கி போயிடுச்சுமா. ஏண்டி நீங்க வந்ததுல இருந்து இது பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? அத கேட்க கேட்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நீ நேர்ல பாத்திருந்த அவ்வளவுதான், அங்கேயே மயங்கி விழுந்திருப்ப. பாவம் சந்தியா அக்கா எப்படிதான் அந்த வீட்டுல வேலை செய்யறாங்களோ. பைத்தியம் மாதிரி இருக்காமா அந்த கார்த்திகை. அவன் பக்கத்துல 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய முரட்டுத்தனமான ஆளு. அவனை கல்யாணம் பண்ணிட்டு ஆயுள் பூரா நம்ம சந்தியா அக்கா கஷ்டப்படணுமா? அம்மா என்ன? வா சந்தியா. அக்கா, இன்னைக்கு அந்த கார்த்திகை. சும்மா இருடி. என்னம்மா நீ என்ன சொல்ல வர? சொல்லு. இல்லக்கா, அந்த கார்த்திகை இன்னைக்கு நாங்க பார்த்தோம். எங்க பாத்தீங்க வர? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல தான்க்கா. நாங்க மட்டும் இல்ல, அந்த ஆளோட கேவலமான நடவடிக்கையை எல்லாரும் பார்த்தாங்க. அப்படியா? அப்படி என்ன நடந்தது? என்னன்னு சொல்றது, அந்த கார்த்திக் ஒரு பொண்ணை பிடிச்சு கொலை பண்ற லெவலுக்கு போயிட்டாரு. மாமாவும் அங்க வந்திருந்தாரு. மாமா மட்டும் இல்லனா அவர் தான் கார்த்திக்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. யாரோ தகராறு பண்றாங்கன்னு நாங்க பாட்டுக்கு வந்திருப்போம். என்ன சந்தியா, இத கேட்டுட்டு அமைதியா இருக்க? உனக்கு இத பத்தி தெரியுமா? மாமா அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. எனக்கு இதுல ஒண்ணும் ஆச்சரியம் இல்ல. எனக்கு தான் கார்த்திகை பத்தி நல்லா தெரியுமே. இதெல்லாம் உனக்கு வேணா சர்வ சாதாரணமா இருக்கலாம். ஆனா இத கேட்டதும் நான் ரொம்ப பதறி போயிட்டேன் தெரியுமா? சந்தியா, காஃபி கொண்டு வரட்டுமா? வேண்டாம்மா, எனக்கு பசிக்குது. சாப்பாடு எடுத்து வை, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். காமினி வந்திருந்தா? தெரியுமா, மாமா சொன்னாரு. அந்த கார்த்திகை பத்தி காமினி சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் கோவமா தான் வந்துச்சு. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா. ஏமா பயப்படுற? அந்த கார்த்திக் கூட அருணாச்சலம் சாரும் ராஜேஸ்வரமாவும் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. அது அவங்களோட தலையெழுத்துமா? சிங்கம் தன்னை பெத்தவங்களையோ தான் பெத்த குட்டியோ சாகடிச்சு சாப்பிடுமா? வெளியே தெரியற மானதானே சாகடிச்சு சாப்பிடும். அந்த மாதிரி கார்த்திக்கு தன்னோட அப்பா அம்மாவை தான் நல்லா தெரியும். அவங்கள ஒண்ணும் பண்ண மாட்டான். ஆனா அவனால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடாம இருக்கணும்னு தான் பயப்படுறேம்மா. அவனை குணப்படுத்தணும்னு போய் ஒன்னு நாங்க இழக்க கூடாது. அதான் எனக்கு பயமா இருக்கு. நீ வெளியே எங்கேயாவது போய் சம்பளம் குறைச்சு வாங்கினா கூட பரவாயில்ல, அந்த வேலையை விட்டுரு. கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம். இப்படி தினம் தினம் பயந்து ஏன் வாழணும்? அம்மா, நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி கார்த்திக் கொடிய மிருகம் இல்ல. அவர் சாதாரண மனுஷன்தான். அந்த வீட்டுல இருக்கிறவங்க அவங்க சுயநலத்துக்காக அவர் அப்படி மாத்தி வச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் கார்த்திகை பாக்குறப்போ கோவம் தான் வரும். ஆனா எனக்கு அவரை பார்க்கும்போது பரிதாபமா இருக்குமா? சந்தியா, பெரிய இடத்துல 1000 பிரச்சனை இருக்கும். நமக்கு எதுக்கு அந்த பொல்லாப்பெல்லாம்? சத்தியம் ஜெயிக்குமா? அப்படி சத்தியம் ஜெயிச்சதுனா கண்டிப்பா இந்த சந்தியாவும் ஜெயிப்பா. சரி கௌசல்யா, ஓகே. ஒரு 6:30 to 7 நான் வந்துடுறேன். சரி, கண்டிப்பா வந்துடுவேன். சரியா? நான் அப்புறமா பேசுறேன். வா காமினி, உட்காரு. என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வா, வந்து உட்காரு. வா. ஒண்ணும் இல்லம்மா. காமினி, என்னம்மா? என்னாச்சு உனக்கு? ஏய், என்னமாச்சு? மெதுவா
மெதுவாமா மெதுவா. என்னம்மா மா, என்னாச்சு? என்னன்னு தெரியலங்கம்மா. ஏம்மா என்னாச்சு? என்ன சாப்பிட்ட நீ? ஒன்றும் இல்லைப்பா. வா உட்காந்துக்க, ரெஸ்ட் எடு. வாம்மா இப்படி உட்காரு. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி திடீர்னு வாந்தி எடுக்கிற? என்னம்மாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. இந்தாம்மா அவளுக்கு என்னாச்சுன்னு பாரு. கையை கொடுங்கம்மா. அம்மா நல்ல விஷயம்தாம்மா. காமினி அம்மா மாசமா இருக்காங்கம்மா. அப்படியா? காமினி கை கொடு முதல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல. அதான் கொஞ்சம் மயக்கம் வந்துடுச்சு. மயக்கம் சரிதான், வாந்தி ஏன் வருது? நீ கர்ப்பமா இருக்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா இருக்காமணி, உனக்கு ஒண்ணும் லோகே. தெரியாது. ஐயா எல்லாத்தையும் கார்ல எடுத்து வச்சிட்டியா? வச்சாச்சியா? ராஜேஸ்வரி, நான் கொஞ்சம் நம்ம எஸ்டேட் வரைக்கும் போயிட்டு வரேன். நீங்க போறது இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். என்ன? காமினி, அம்மா நீங்க சும்மா இருங்கம்மா. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஐயா மௌலிய தான் சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்திருக்காரு. இப்ப மௌலிக்கே ஒரு பிள்ளை பிறக்க போகுதுன்னா சந்தோஷப்படுவாரு இல்ல? அப்படியா விஷயம்? காமினி, அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? அவளுக்கு என்னங்க தெரியும்? அவ சின்ன பொண்ணு. நீங்க உடனே மௌலியை கூப்பிட்டு விஷயத்த சொல்லுங்க. ஆமா, எனக்கு தோணல பாத்தியா? என்னது இந்த நேரத்தில் லைனே கிடைக்க மாட்டேங்குது? மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ஆஹா, கிடைக்கலையே. சரி, மௌலி வந்தா நான் சொல்லிக்கிறேன். நீங்க போற வழியில காமினி வீட்ல போய் அவங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு போங்க. சரி. அம்மா வேண்டாம், அவசரப்படாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ சும்மா இருமா. இந்த மாதிரி விஷயத்த உடனே சொல்லணும். சொன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. இத பாருமா, அம்மா சொல்றது கரெக்ட். இந்த விஷயத்தை வீட்டுல சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல. இப்ப நான் எஸ்டேட் போற வழியில தானே உங்க வீடு இருக்கு. உங்க வீட்டுல சொல்லிட்டு போயிடுறேன். போகும்போது வெறும் கையோட போகாதீங்க. ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போங்க. காமினி, இப்பதான் ஜாக்கிரதையா இருக்கணும். வெயிட்டான பொருள்லாம் தூக்க கூடாது. என்ன ராஜேஸ்வரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயா அருணாச்சலம் ஐயா வந்திருக்காருமா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வாங்க, உட்காருங்க. என்னம்மா, எப்படி நல்லா இருக்கீங்களா? உங்க புண்ணியத்துல நாங்க நல்லா இருக்கோங்க ஐயா. என்னம்மா, நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேங்க ஐயா. நல்லா படி. எது வரைக்கும் உனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கோ அது வரைக்கும் படி. நான் உன்னை படிக்க வைக்கிறேம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா, ஒரு தாம்பாளம் கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். போய் தாம்பாளம் கொண்டு வாங்க. சரிங்க ஐயா. அம்மா, நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும். சரிங்க ஐயா, கண்டிப்பா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன். குட். இந்தாங்க. வைங்க. இந்தாங்கம்மா, இது வாங்கிக்கங்க. எதுக்குங்க ஐயா அதெல்லாம்? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம், வாங்கிக்கங்க. சந்தியாவோட கல்யாண விஷயத்தை பத்தி பேச போறாரோ? என்ன யோசிக்கிறீங்க? கூடி சீக்கிரம் நீங்க
பாட்டியாக போறீங்க. என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமாமா, உங்களுக்கு பேரனோ பேத்தியோ பிறக்க போறாங்க. காமினி 3 மாசம் முழுகாம இருக்கா. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்கய்யா. சொப்னா, இதை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வாமா. குடுமா. இதை பாருங்க, இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை முதல்ல உங்ககிட்ட தான் நான் சொல்றேன். ஏன் தெரியுமா? நீங்க பெத்தவங்களாச்சே, தாய் மனசு சந்தோஷமா இருக்கணும் தான் உங்ககிட்ட சொல்றேன். உங்க நல்ல மனசுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க எங்க வீட்டுல காலை வச்ச நேரம் ஒவ்வொரு சுப நிகழ்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இதே மாதிரி பல மங்கள காரியங்கள் இந்த வீட்டில் நடக்கணும். சந்தியாவை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், அவ எங்க வீட்டு பொண்ணு. இதே மாதிரி ஸ்வப்னா, பிரியா இவங்க கல்யாணத்தையும் நான் முன்னால நின்று நடத்தி வைக்கிறேம்மா. எப்பவும் நாங்க செஞ்ச புண்ணியம் நீங்க எங்க குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கீங்க. இதெல்லாம் நான் ஒன்றும் செய்யலம்மா. கடவுள் நல்லவங்களை எப்பவுமே கைவிட மாட்டாருமா. அப்போ நான் வரட்டுமா? ஏதாவது சாப்பிட்டு போங்கய்யா. இன்னொரு நாளைக்கு வரமா. நீங்க அவசியம் வந்து காமினியை பார்க்கணும். என்னதான் உறவு முறைகள் இருந்தாலும் தாயோட அன்பு அரவணைப்பு அதுக்கு ஈடு எதுவுமே இல்லைம்மா. நீங்க அவசியம் வந்து பாருங்கம்மா. நான் வரேன். சரிங்கய்யா, வாங்க. வரேம்மா. வாங்கய்யா. நான் வரேம்மா. வாங்கய்யா. வரேம்மா. சரிங்கய்யா. வணக்கம். நீங்க கிளம்புங்கய்யா. சரி. சப்னா, அந்த பெரிய மனுஷன் எதுக்கு வந்துட்டு போறாரு? என்னங்க, காமினி உண்டாயிருக்காளா? ஏற்கனவே அடிமையா இருக்கிறவனுங்க இன்னொரு அடிமை பிறக்க போதா? சந்தோஷப்படுறதுக்கு இதுல என்ன இருக்கு? எப்போ எங்க மீட் பண்றதுன்னு நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஓகே, நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. வச்சுட்டுமா? என்னம்மா இவ்வளவு நேரம்? முதல்ல போய் காமினியை பாரு. என்னம்மா காமினிக்கு என்னாச்சு? நீ பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லப்பா. நீ முதல்ல போய் காமினி பார்த்துட்டு வாயேன், அவளே சொல்லுவா. ஐயா எங்கம்மா? ஐயா காமினி வீட்டுக்கு தான் போயிருக்காரு. காமினி வீட்டுக்கா? எதுக்குமா? ஐய, காமினியே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லுவான்னு பார்த்தா நீ என் வாயிலே விஷயத்தை வாங்கிடு போல இருக்கே. சரி, நானே சொல்றேன். இந்த விஷயத்தை கேட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. உன் பொண்டாட்டி காமினி உண்டாயிருக்காப்பா. என்ன முழிக்கிற? இன்னுமா உனக்கு புரியல? காமினி இப்ப கர்ப்பமா இருக்காப்பா. காமினி நேத்து என்ன பார்க்க வந்திருந்தா, என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா. திடீர்னு வாமிட் பண்ணிட்டா. அப்பதான் கன்ஃபார்ம் பண்ணோம். சரிம்மா, இப்போ ஐயா எதுக்காக காமினி வீட்டுக்கு போயிருக்காரு? என்னப்பா அப்படி கேட்ட? ஐயா ஆபீஸ் கிளம்பிட்டு இருந்தாரு. நான் தான் காமினி வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு போங்கன்னு சொன்னேன். ஏமா அவசரப்பட்டீங்க? இந்த மாதிரி விஷயத்த உடனே போய் சொல்லிடணும் மௌலி. காமினி அம்மா இதை கேட்ட சந்தோஷப்படுவாங்கல்ல, அதனாலதான் நானே சொல்லி அவரை அனுப்பி வச்சேன். சரி, நீ முதல்ல போய் காமினி பார்த்துட்டு வா. சரிம்மா. காமினிக்காக பால் பாயசம் பண்ண சொல்லியிருக்கேன், நான் பின்னாடியே கொண்டு வரேன். சரி, இந்த ஃபைல ஐயா வந்தா கொடுத்துருங்கம்மா. சரி. அந்த ராஜேஸ்வரி அம்மா விஷயத்த சொன்னதும் சந்தோஷப்பட்டு அப்படியே ஓடி வந்துட்டீங்களா? அந்த வீட்ல உங்க சின்ன முதலாளி கார்த்திக் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லாருமே மென்டல் தான் நினைக்கிறேன். அதான் இப்படி நடந்துக்கிறாங்க. நான் கர்ப்பம் ஆயிட்டேன்னு எங்க வீட்ல அருணாச்சலம் சார் சொல்ல போயிருக்காரு. என்னங்க இதெல்லாம் காமெடியா இல்ல? கல்யாணம் பண்ண அத்தனை பேரும் சந்தோஷமா தான் வாழறாங்கன்னு அந்த ராஜேஸ்வரி அம்மா நினைச்சிட்டாங்க போல இருக்கு. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் மட்டும்தான் நடந்திருக்கு, வேற எதுவுமே நடக்கல நீங்க சொல்ல வேண்டியதானே? ஏன் நீ
நீயே அதை சொல்லிருக்க வேண்டியதுதானே? எங்க சொல்ல விட்டாங்க? நான் வாயை திறக்கிறதுக்குள்ள அவங்களா எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டாங்க. சும்மா அப்படி நினைச்சிருப்பாங்க. நீ வாந்தி எடுத்ததை பார்த்த சந்தோஷத்துல முடிவு எடுத்திருப்பாங்க. என்ன பெரிய சந்தோஷம்? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஊர்ல யாருக்கு கல்யாணம் ஆனா அவங்களுக்கு என்ன, கர்ப்பமான அவங்களுக்கு என்ன? மத்தவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? அவங்கள விடு காமினி. நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி பெரியவங்க எல்லாம் நிச்சயம் பண்ணி தெய்வ சாட்சியா தானே கல்யாணம் பண்ணிட்டோம். அப்புறம் நாம 2 பேரும் ஏன் இப்படி இருக்கோம்னு தான் எனக்கு புரியல. சொல்லு காமினி, என்ன உனக்கு பிடிக்கலையா? எனக்கு உங்களை பிடிக்கலன்னா நான் எப்பவும் இந்த வீட்டை விட்டு போயிருப்பேன். அப்புறம் ஏன் என்னை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போற? நான் என்ன பாவம் பண்ணேன்? நீங்க பாவம் பண்ணல, நீங்க செய்யற வேலை தான் எனக்கு பிடிக்கல. ஒரு பெரிய குடும்பத்துக்கு நீங்க அடிமையா இருக்கீங்க. அடிமைக்கு புள்ள பிறந்தா அது அரசன் ஆயிடாது, அதுவும் அடிமையா தான் இருக்கும். நீங்க என்னைக்கு தனியா சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நம்ம தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். ஓஹோ, இன்னும் இவங்களுக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கைய ஆரம்பிக்கலையா? அப்ப சரி, இத வச்சே அடுத்த பிளான் ஆரம்பிச்சிடலாம். இப்ப இந்த பால் பாயசம் எனக்கு தான். அக்கா, 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 என்னக்கா, என் மேல என்ன உனக்கு கோவம்? பரவாயில்லையே, அக்கா ஒருத்தர் இருக்கேன்னு உனக்கு ஞாபகம் கூட இருக்கா? ஏங்கா இப்படி சொல்ற? ம்? நீ இப்போ கோடீஸ்வரம் வீட்டு மருமகளா ஆக போற. என்ன எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குமா? ஜாதகம் வேற பொருந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஹ, இனிமே உன்னை யாரால பிடிக்க முடியும்? ஜாதகம் இப்படி பொருத்தமா இருக்குன்னு உனக்கு ஆச்சரியமா இருக்காக்கா? ஜாதகம் மட்டும் பொருந்தினா போதுமா? மனசு பொருந்த வேண்டாமா? பணம் கோடி கோடியா பொருள்ற இடத்துல மனசுக்கு என்ன வேலை இருக்கு? அதான் கல்யாண நாளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்பவே நீ என்கிட்ட சொல்லாம எங்கேயோ ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க. இன்னும் கல்யாணம் நடந்து நீ வெள்ளி ஸ்பூன்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டா என்ன எல்லாம் எங்க மதிக்க போற? என்னக்கா இப்படி எல்லாம் பேசுற? மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வெளியூர்ல ஒரு ட்ரைனிங்க்கு போனேன். இந்த விஷயத்த அருணாச்சலம் சார் தான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. அதனாலதான் அம்மா கிட்ட கூட சொல்லல. அப்படி ட்ரைனிங் எடுத்து ஒரு பைத்தியத்தை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நான் இந்த ட்ரைனிங்க்கு போலக்கா. கார்த்திகை ஒரு முழு மனுஷனா மாத்தணும், அந்த கடமை எனக்கு இருக்கு. உன் கல்யாணத்துக்காக, பிரியாவோட ஆபரேஷனுக்காக அருணாச்சலம் சார் நிறைய பணம் செலவு பண்ணிருக்காரு. அந்த நன்றி கடனை நான் தீர்த்தாகணும்ல, அதுக்காக தான் அவங்க வீட்டுல இருக்கேன். வேற எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்ல. என் கல்யாணத்தை நீ ஒரு கணக்குலயே சேர்க்காத. ஆடி கழிவு மாதிரி என்ன இங்க கொண்டு வந்து தள்ளி விட்டுட்டீங்க. சரி, அது மூலமா உனக்காவது பெரிய லாபம் கிடைக்கும்னு பார்த்தா நீயும் பட்டும் படாம பேசுற. அக்கா, மௌலி மாமா மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா?